நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. கடந்த 2 நாட்களா ஐக்கியத்தை குறித்து பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஐக்கியத்தின் மூலமாக நாம பெற்றுக்கொள்கிற ஒரு மனதை குறித்தெல்லாம் பார்த்தோம். அதே போல நம்முடைய ஐக்கியம் தேவ மனிதர்களோடு இருக்கும்போது நாம தேவனோடு ஏக சிந்தையுள்ளவர்களாக ஒரு மனதுள்ளவர்களாக செயல்படுவோங்கிறத குறித்தும் பார்த்தோம். இன்றைக்கு நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கக்கூடாதுங்கிறத குறித்தும் அது எதனாலங்கிறத குறித்தும் பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதியானது 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் வசனம் 14. 2 Corinthians chapter 6 verse 14. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது. பவுலடியார் கொரிந்து சபைக்கு எழுதின நிருபத்துல இந்தபடியான வார்த்தைகளை சொல்லியிருக்கிறாரு. கொரிந்து சபையினருக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவங்கள கிறிஸ்துவுக்குள்ளார ஆதாயப்படுத்தி கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது அவங்க தேவனை அறியாத மற்ற ஜனங்களோடு பிணைக்கப்படும் போது, அதாவது ஒன்றாக இருப்பதும் சேர்ந்திருப்பதை தாண்டி மிகவும் நெருக்கமாக அவிசுவாசிகளோடு சேர்ந்திருக்கும் போது அவங்க அவர்களுடைய வழிகளை கற்றுக்கொள்பவர்களாக இருப்பாங்க. ஏன்னா நம்முடைய ஐக்கியம் யாரோடு இருக்கோ அவங்களுடைய தாக்கம் நமக்குள்ள உண்டாகிறது மூலமாக நாம அந்தப்படியான சுபாவங்களை வெளிப்படுத்துவோம் இல்லையா. நாம தேவனுடைய சுபாவங்களை வெளிப்படுத்துவதற்காகவே தேவனால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாம இருக்கணுங்கிறத இந்த வசனத்துல தெளிவுபடுத்துறாரு. அதனால்தான் நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏதுன்னு கேக்குறாரு. நாம கிறிஸ்துவுக்குள்ளார தேவனுடைய நீதியாக இருக்கோங்கிறத வசனம் சொல்லுது. அப்படி நாம நீதிமான்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சுயநீதி இல்லாம தேவனுடைய நீதியானது நமக்குள்ளார ஆளுகை செய்வதற்கு விசுவாசத்தை பற்றி கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கிற நாம அவிசுவாசிகளோடு கலக்கும் போது அது நீதியும் அநீதியும் சம்பந்தப்படுத்துகிற விதமாக இருக்கும். அதனால நம்முடைய விசுவாசத்திற்குள்ளார ஒரு குழப்பம் உண்டாகும் இல்லையா. மேற்படியாக ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏதுன்னு கேட்கிறாரு. நாம உலகத்திற்கு ஒளியாக வந்தவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம உலகத்திற்கு ஒளியாக வந்தவரை பற்றி கொண்டவர்களாக இருக்கிறோம். ஆனா தேவனை அறியாத ஜனங்கள் இன்னும் இருள் இருக்கிறாங்க. அப்படி ஒளியும் இருளும் சேர்ந்து ஐக்கியமாக முடியுமா? இந்தப்படியான ஐக்கியத்திற்குள்ளாவது விசுவாசிகளுக்கு நல்லதல்லங்கிறத பவுலடியார் தெளிவா சொல்றாரு. இன்னும் இதற்கு அடுத்தபடியா இருக்கிற 15வது வசனத்துல கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேதுன்னு கேட்கிறாரு. இதெல்லாம் அவர் எதனால கேட்கிறாரு? நாம இந்த உலகத்துல யாருடனும் பழகக்கூடாதுங்கிறதுக்காகவா? அந்தபடி அல்ல. நாம தேவனுக்குள்ளார வளர்ந்து வருகிறவர்களாக இருக்கிறோம். அப்படியா இருக்கும்போது நம்முடைய ஐக்கியம் எல்லாம் இந்த உலகத்தாரோடு இருந்தா நாம மறுபடியுமாக அநீதிக்கும் இருளுக்கும் திரும்புபவர்களாக இருப்போம். அப்படியாக நம்மை திருப்புவதற்கே பிசாசானவனும் காத்திருக்கிறான் இல்லையா. இந்தபடியாக ஆவிக்குரிய பக்குவத்திற்குள்ளாகாம நாம அவிசுவாசிகளோடு இணைந்திருக்கும் போது நாம அவர்களுடைய வழிகளையும் கற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில அந்நிய நுகங்களுக்கு இடம் கொடுக்கிறவர்களாக மாறிடுவோம். அந்தபடியாக ஒரு நாளும் நடக்கக்கூடாது. நாம ஒளியின் பிள்ளைகளாக ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொண்டவர்களாக இருக்கணும். மற்றவர்கள் நம்மை பார்க்கும்போது கிறிஸ்துவை பின்பற்றணுங்கிற உந்துதல் வருகிற விதமாக இருக்கணும். இந்தபடியாக எல்லாம் பவுலடியார் ஏன் சொல்றாருன்னு சொல்லிட்டு இந்த அதிகாரத்திற்கு அடுத்தபடியா இருக்கிற 7வது அதிகாரம் முதல் வசனத்துல பார்த்தோம்னா, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறபடினால் பிரியமானவர்களே, மாம்சத்திலும் ஆவியிலும் உண்டான எல்லா அசூசியும் நீங்க நம்மை சுத்திகரித்து கொண்டு பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோட பூர்ணப்படுத்த கடவோம். அப்படியாக நாம உலகத்தாரோடு ஐக்கியமாகாம தேவனுக்குள்ளார ஸ்திரப்பட்டு விசுவாசிகளோடு ஐக்கியமா இருக்கும் போது தேவன் நமக்கு மத்தியில உலாவி நமக்குள்ள வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்தபடியான வாக்குத்தத்த உடையவர்களாக நம்முடைய மாம்சத்திலும் ஆவியிலும் இருக்கிற அசூசி நீங்கும்படியாக நாம நடந்து கொள்ளணும். அதற்காகவே அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படாம இருக்கணுங்கிறத பவுலடியார் தெளிவா சொல்றாரு. இன்னும் மேற்படியாக 2வது வசனத்துல பார்த்தோம்னா, எங்களுக்கு இடம் கொடுங்கள், நாங்கள் ஒருவனுக்கும் அநியாயம் செய்யவில்லை, ஒருவனையும் கெடுக்கவில்லை, ஒருவனையும் வஞ்சிக்கவில்லைன்னு சொல்றாரு.
அந்தபடியாக பவுலடியார் போன்ற அப்போஸ்தலர்கள் யாரையும் கெடுக்கிறதுக்கோ வஞ்சிக்கிறதுக்கோ ஏமாத்துறதுக்கோ ஆண்டவரை பற்றி அறிவிக்கல, இல்ல கிறிஸ்துவுக்குள்ளார எல்லாரையும் ஆதாயப்படுத்தல. எல்லாரையுமே நித்திய ஜீவனுக்குள்ளாக பாவத்திலிருந்து விடுபட செய்து ஒளியின் பிள்ளைகளாக மாற்றுவதற்காக எல்லாவற்றையும் செய்யறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு நாம இடம் கொடுத்து அப்படிப்பட்டவர்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாக இருக்கணுங்கிறத தெளிவுபடுத்துறாரு. பொதுவாக பெற்றோர்களை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அவங்க தங்களுடைய பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட நண்பர்கள் இருக்கணும்னு நினைக்கிறாங்க, நல்ல குணமுடைய நல்ல பழக்க வழக்கங்களையுடைய நண்பர்கள் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்தபடியே நம்முடைய பரம தகப்பனும் நாம தேவனுக்கேற்ற வழிகளை கற்றுக்கொள்ளும்படியாக தேவ ஜனங்களோடு அதிகமாக ஐக்கியத்தில் இருக்கணும்னு நினைக்கிறாரு. அப்படியாக இருக்கும் போதே நாம கிறிஸ்துவுக்குள்ளார ஸ்திரப்பட முடியும். இந்த நாட்கள்லயும் அநேக கிறிஸ்தவர்கள் தேவனுக்குள்ளார கட்டி எழுப்பப்படாம முடியாம இருக்கிறதுக்கான ஒரு காரணம் அவங்க அதிகப்படியாக அந்நிய நுகங்களோட பிணைக்கப்படுவதனாலேயே. அவங்களுடைய என்டர்டைன்மெண்ட் எல்லாம் இந்த உலகத்தின் காரியங்கள்ல இருக்கு, அவங்களுடைய ஐக்கியம் எல்லாம் இந்த உலகத்தாரோடு இருக்கு. அப்படியாக இருக்கும் போது அவங்க தேவனுக்குள்ளாகவும் உலகத்துக்குள்ளாகவும் மதில் மேல பூனைய போல இருக்கிறாங்க. வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுது இல்லையா, 2 எஜமானனுக்கு நம்மால ஊழியம் செய்ய முடியாது. அந்தபடியாக 2 காரியங்களும் நாம ஐக்கியம் கொள்ளும் போது நாம ஒன்றிற்கு மாத்திரம்தான் உண்மையா இருப்போம். அப்படியாக நாம இந்த உலக பழக்கங்களுக்குள்ளார திரும்பாம இருக்கணுங்கிறதுக்காகவே இந்தபடியான வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்முடைய ஐக்கியம் எல்லாம் யாரோடு இருக்கணும்? கிறிஸ்துவோடும் அவரை பற்றி நமக்கு பறைசாற்றுகிற தேவ ஜனங்களோடும் இருக்கணும். அந்தபடியாக நாம வளர்ந்து வரும் போதே கிறிஸ்துவுக்குள்ளார நாம ஸ்திரப்பட முடியும். தேவனுடைய வார்த்தைகள்ல வளர முடியும். அவருடைய வார்த்தைகள் நமக்குள்ளார எவ்வளவுக்கு எவ்வளவாக போய் நம்மை மறுரூபப்படுத்துதோ அந்தபடியாக நம்முடைய விசுவாசம் அநேகருக்குள்ளார தாக்கத்தை உண்டு பண்ணும். அப்போ நாம எழும்பி அநேகரை இருளிலிருந்து மீட்கிறவர்களாக ஒளிநடத்துல சேர்ப்பவர்களாக மாற முடியும். அப்படியான ஒரு பக்குவத்திற்கு வருவதற்கு நம்முடைய ஐக்கியம் எல்லாம் யாரோடு இருக்கணுங்கிறது இப்ப நமக்கு தெளிவா புரியுது இல்லையா? அந்தப்படி சபையானது சத்தியத்திற்கு தூணும் ஆதாரமாய் மாறுவதற்கு நம்முடைய ஐக்கியம் எல்லாம் கிறிஸ்துவை பற்றினதாகவும் தேவ ஜனங்களோடும் இருக்கணும். அதிகமா ஜபத்துல தரித்திருந்து வேத வாசிப்புல நிலைத்திருந்து பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிபவர்களாக இருக்கணும். அந்தப்படியான ஐக்கியத்தை நாடுபவர்களாகவே நாம இருக்கணுங்கிறது தேவனுடைய விருப்பமா இருக்கு. இதை அறிந்து கொண்டு அந்நிய நுகங்களோடு பிணைக்கப்படாம தேவனுடைய ஜனங்களோடு ஐக்கியப்பட்டிருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, இந்த உலகத்தில் இருக்கிறவங்களே தங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஐக்கியம் இருக்கணும்னு நினைக்கும் போது எங்கள் பரம தகப்பனாகிய நீங்க எங்களுடைய ஐக்கியம் எதோடு இருக்கணுங்கிறத தெளிவுபட காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து எங்க ஐக்கியம் எல்லாம் தேவனோடும் தேவ ஜனங்களோடும் இருக்கணும் ராஜா. ஆம் தகப்பனே, அப்படியாய் விசுவாசத்தில் நிலைத்திருப்பவர்களாக பரிசுத்த ஆவியானவர் துணை கொண்டு ஒவ்வொரு நாளும் உமக்குள்ளார ஸ்திரப்படுபவர்களாக எங்களை மாற்றி அருளுங்க தகப்பனே. அந்தபடியாய் நாங்க ஒளியின் பிள்ளைகளாக இருந்து அநேகரை இருளிலிருந்து மீட்டெடுக்க தேவரீர் எங்களுக்கு தயவு பாட்டுங்க. அப்படியே நீங்க எங்களை நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.